உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தை மாத பலன்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிறாங்க. எங்களுக்கு வழி கிடைக்க போகிறதா? அதான் முக்கியம். கவலையே படாதீங்க, கம்பல்சரி வழி உண்டு. 4 கிரகங்கள் மகரத்தில் சேருகிறது. உச்சம் பெற்ற செவ்வாயோடு சுக்கிரனோடு புதனோடு சேர்ந்த சூரியன் பிரமாதமான யோகங்கள் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. உங்கள் ராசிக்கு எல்லா கிரகங்களுமாக சேர்ந்து மகரத்துக்கு போச்சு பாருங்க, அங்கே நிற்குது ட்விஸ்ட்டு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மகரத்தில் தாங்க செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறாருங்க. அது ஏன் செவ்வாய் உச்சம்னா இவ்வளோ பேர் அட்டென்ஷனாக பார்க்குறாங்கன்னா, ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் சொத்து சேர்த்துற பெரிய விஷயமே பூமியோ வீடோ லேண்டோ அரசு பதவிகளோ உயர் கௌரவமான ஒரு கவர்மெண்ட் ஜாபுகளோ இது எல்லாமே எங்கே வருதுன்னா செவ்வாய் தர்ற அனுகிரகத்தினால தாங்க ஏற்படுது. இதில் புதன் வேற வருகிறாரு. புதனும் சூரியனுமாக வராங்க மகரத்தில். இது புதாதித்ய யோகம் என்று அழைக்கப்படுகிறதுங்க. அதே மாதிரி சுக்கிரன் வேற வராரு. அப்போது சுக்கிரன் ரொம்ப முக்கியமான ஆள், செவ்வாய் அதை விட முக்கியமான ஆள், புதன் அதே மாதிரி சூரியன் எல்லாருமா சேர்ந்து 10ஆம் இடத்தில் வரும் பொழுது அது ஒரு காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். அப்போது யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் காதல் ஓகே ஆக போகுது, யார் யாரெல்லாம் குபேர சம்பத்துகளை அள்ள போகிறீங்க, ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுக்கு என்னங்க, மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. தை மாதத்துக்காக காத்திருங்கள்னு சொல்லலாம். தை மாதம் பிறந்திருக்கிறது, இனிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது, நல்ல மாதமாக இருக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. எப்படி 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்துல யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கார். இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருந்தால் என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் தெரியுமா? 1 அல்ல 2 அல்ல. 10லே சனி பகவான் இருந்தால் உலக புகழ் பெற வைப்பார். பிராண்ட் ஆக்குறார். புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை ஃபயரு அப்படிங்கிற மாதிரி ஃபயர் ஆக்குவார். அப்போது உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பிராண்டிங் ஆக்டிவிட்டிலாம் பார்க்குறாரு. என்ன பிராண்டிங் ஆக்டிவிட்டி? நம்ம கம்பெனியுடைய புகழை உலகமெங்கும் எடுத்து செல்லும் பணி. கம்பெனியுடைய புகழை உலகமெங்கும். அப்போது இது என்ன, உங்களுடைய இதை தான் போயிட்டுருக்கு, உங்களோட ப்ரோக்ராம் தான் பார்த்துட்ருக்கோம். உங்கள் கம்பெனிலாம் நீங்கள் இப்போ நல்ல நேம் எடுத்துட்டீங்க, எங்கே பார்த்தாலும் உங்களுடைய பேர் தான் இருக்குது, உங்கள் கம்பெனி ப்ராடக்ட்னா ஒரு தனி லெவல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான மார்க்கெட் அபிமானங்கள் உங்கள் கம்பெனி மேலே வரும். அதனாலேயே இந்த ஷேர் ஹோல்டராக இருக்கிறவங்க நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் ஷேரை விற்க முடியல சார், கம்பெனி மேலே கான்ஃபிடென்ஷியாலிட்டி கம்மியாயிடுச்சு, யூசர்ஸ் பயனாளர்களுக்கு கம்பெனி மேலே இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சி போச்சு என்று வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த பீரியட் ஒரு மிக தங்கமான ஒரு பீரியடாக இருக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பலவிதமான என்ன தருகிறார், பலவிதமான ஒரு பவர்ஸ் எல்லாம் கொடுக்குறார், பலவிதமான பிராண்டிங் ஆக்டிவிட்டிலாம் தரார். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான பதவிகளை தருகிறார். நான் இருந்தேன் சார், எனக்கு இப்போ நான் இதெல்லாம் இருக்கேன், பதவியில் இருக்கேன், நான் இந்த பதவி வாங்க போகிறேன், அந்த பதவி வாங்க போகிறேன். இப்போ பதவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தருகிறார். 10ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு பதவியில் அடுத்தடுத்த லெவல்லாம் தரார். ஸோ இப்போ பொது வாழ்க்கையில் அரசியல் பதவியில் இருக்கிறவங்க, சங்கங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட நல்ல பீரியடு. மிதுனராசிக்காரர்களுக்கு ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார், ராசியிலே குரு பகவான் இருக்கிறார். இந்த குரு பகவான் இருந்து என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு உங்களை நல்வழிப்படுத்துகிறார். 5, 7, 9 பார்க்குறார். இதெல்லாம் ஒரு பக்கம் சார். தை மாத பலன்களை பொறுத்த வரைக்குமே 6 யார், செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்திலே மறைகிறார். விபரீத ராஜயோகம் என்று பெயர். 6 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம். அது என்ன விபரீத ராஜயோகம் என்றால், 6 என்பது என்ன அப்படின்னா, வியாதி கடன் கஷ்டத்தை தரக்கூடியவன். அவன் 8ஆம் இடத்திலே மறையும் பொழுது வியாதி கடன் கஷ்டம் இல்லாத ஒரு காலம் என்பது உருவாகிறது. வியாதி கடன் கஷ்டமே இருக்காது போன்ற விஷயங்கள். நீங்கள் எதை கடன் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம், அந்த கடன்லேருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது. எதை வியாதி என்று நினைக்கிறீர்களோ, பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன் நண்பர்களை. என் வாழ்க்கையில் நான் சந்தித்ததை சொல்கிறேன். மிகப்பெரிய நோயில் இருப்பாங்க, பெரிய தீரா பெருவியாதி உயிர்கொல்லி நோயில் இருப்பாங்க. சாதாரண ஒரு வைத்தியரை சந்திப்பாங்க, சாதாரணமாக ஒரு மூலிகை மாதிரி 2 கொடுப்பாங்க, சாப்பிட்டு பாருங்கள் சரியாகணும். சாப்பிட்டா சரியாயிடும். இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, அவன் உடம்பே சரியாயிடும். அந்த நேரம் அந்த நல்ல டாக்டர். முன்னெல்லாம் ஒரு காலத்தில் நோய்கள் வந்தால் வரக்கூடாதுன்னு வேண்டிப்போம். இப்போல்லாம் நோய் வந்தால் நல்ல டாக்டரை பார்க்கணுன்னு வேண்டிக்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். கடவுளே
எனக்கு வியாதி வந்துருச்சு, எனக்கு ஒரு நல்ல டாக்டராக காட்டி விடு கடவுளே. என்ன அந்த மாதிரி எங்கே போனாலும் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், லிவர் ப்ராப்ளமாக லிவரே மாற்றிடலாம். என்ன குழந்தை இல்லையா ஐவிஎஃப் பண்ணிடலாம், இதை இது நுரையீரலே கழட்டி மாற்றிடலாம். என்னடே ஏதாவது மருந்து இருந்து கொடுங்கப்பா, உறுப்பையே மாற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. நான் 6 கூடியவன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது வியாதிகளுக்கான ஒரு நல்ல மருத்துவரை சந்திப்பீங்க. அதே மாதிரி கடன் அடைவதற்கான வழிகள். திடீர்னு ஒரு யங்ஷர், சாரி நான் சார் லாஜிக்காக பேசுங்க சார், நான் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன், மாதம் 30,000 சம்பளம், எனக்கு எப்படி கடன் அடையும்? அதுதாங்க ஆச்சரியம். கடவுள் தரணும்னு நினச்சிட்டாருன்னா யாரோ ஒரு விஐபி உங்கள்கிட்ட பேசுவார், நம்ம இடம் ஒரு 2 கிரவுண்ட் இருக்குது, விற்று கொடுத்தீங்கன்னா ஒரு 2 கோடி ரூபா விலை போகும், அது மாதிரி ஏதோ ஒன்று பேசுவாங்க. நீங்கள் தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லும் பொழுது அதை ஒருத்தர் வாங்கிப்பார், ஒருத்தர் விற்கிறாரு, ஒருத்தர் வாங்குறாரு, நடுவில் ஒரு மீடியேட்டர், உங்களுக்கு ஒரு 20 லட்ச ரூபா லாபம் கிடைக்குது. சந்தோஷம், தேங்க்யூ. அந்த காசை வாங்கிட்டு போய் கடன் அடைச்சிருங்க. நண்பர்களே, வாழ்க்கை எப்போ யாருக்கு என்ன பரிசு தருன்னு யாருக்கு தெரியும்? ரொம்ப நாளாக போராடிட்டு இருப்பான், அந்த இடம் விற்காது, சும்மா விளையாட்டுக்கு போகணும்னா விற்றுரும். நண்பர்களே, அதுதான் நேரங்கிறது. அந்த நேரம் வந்துருச்சு. 6 கூடியவன் 8ஆம் இடத்தில் மறைகிறான், உச்சம் பெற்று மறைகிறான். அடுத்ததாக 5 கூடிய சுக்கிர பகவான், இந்த ஆள் வேற 8ஆம் இடத்தில் மறைகிறார். ஒரு பக்கம் நல்லது தான், 12 கூடிய சுக்கிரன் 8இல் மறைந்தால் விபரீத ராஜயோகம். ஆனால் ஒரு பக்கம் 5 கூடியவன் 8இல் மறைவதால் பிள்ளைகளால் மன கஷ்டம், குழந்தைகளால் மன அவதி, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இப்போ உங்களுக்கு வழக்குகள் போன்ற ஏற்படும். அப்போ ஏதாவது சொத்து விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். சொத்து விஷயங்களில் ஈடுபடும் போது தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது, பழைய கதைகளை இழுக்கக்கூடாது, போன்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 5 கூட. அடுத்ததாக ராசிநாதன் 1-4 கூடிய புத பகவான் உங்களுக்கு என்ன ஆயிடுறார், 8ஆம் இடத்தில் மறைகிறார். இதுதான் ரொம்ப மோசமான விஷயம். இப்போ டிப்ரெஷன் வந்துடும். இப்போது ஒரு நிமிஷம் புரிந்து கொள்ளுங்க, என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டதை சொல்கிறேன். ஒரு நாளில் இருக்கிற 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்குறீங்க, 8 மணி நேரம் உங்களுக்கு நான் ரெகுலர் ஒர்க்கு பார்க்குறீங்க, 8 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு சைக்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது யாரும் அப்படி பண்ணுறது கிடையாது. 8 மணி நேரங்கன்னா 5 மணி நேரம் தான் தூங்குகிறோம். மீதி இருக்கிற 17 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறீங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மிஞ்சி போனால் 2 ஹவர் வேலை பார்த்தா அது ரொம்ப அதிகங்கிறான் உளவியல் நிபுணர்கள். மீதி 10 மணி நேரமும் சும்மா யார் கூட சேட் பண்ணிட்டு இருக்கீங்க, சும்மா பேசிகிட்டு இருக்கீங்க, சும்மா எமோஷன் ஆகிறீங்க, சும்மா இன்ஸ்டா பார்க்குறீங்க. இந்த மீதி இருக்கிற அத்தனை நேரமும் தண்டத்துக்கு தான் போகுது. உண்மையை சொல்லப்போனால் எஃபெக்டிவ் ப்ரொடக்டிவ் டைமை அதிகப்படுத்துங்க. 1-4 கூடியவர் வரும்பொழுது டிப்ரெஷனை வெல்வதற்கான ஒரே தாரக மந்திரம் உழைப்பு. மிச்சம் இருக்கிற 17 மணி நேரமும் அதில் ஒரு 10-12 மணி நேரம் நான் வேலை தான் பார்ப்பேன். மீதி இருக்கிற டயர்டில் அப்படியே சாஞ்சிருவேன். இப்படி இருக்கணும். அப்போ தான் உங்களால் டிப்ரெஷனை வெல்ல முடியும். ஒரு நாளை எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். ஒரு நாளை யூஸ் பண்ணுறேன்னு காலேருந்து பேசிகிட்டே இருக்காங்க, பேசிகிட்டே லஞ்ச் ஆயிடுச்சிங்க, இன்னும் வாங்க யூஸ் பண்ணல, நாள் பிறந்து அரை நாள் முடிஞ்சு வச்சு இன்னும் யூஸ் பண்ணாமல் உட்காந்துருக்கோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். திட்டமிடுபவன் செய்வதில்லை, செய்பவன் திட்டமிடுவதில்லை. இன்றைக்கி இறங்கி வேலை செய்யணும்னு முடிவு பண்ணால் காலை 6 மணிக்கெலாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடணும். அப்போது அந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒன்று நினச்சிக்கோங்க, ஒர்க் ஹார்ட், டூ ஒர்க் ஹார்ட். எல்லா கிரகமும் 8ல் மறையுது. டிப்ரெஷன் வரப்போகுது. டிப்ரெஷனை வெல்வதற்கு ஒரே வேலை மேலே இருக்கணும். காலையில் எந்திரிச்சு வண்டி ஸ்டார்ட் பண்ணோமா, நைட்டு டார்கெட் முடிச்சுட்டு இறங்குற வரைக்கும் வேறு சிந்தனை இருக்கக்கூடாது. ஒர்க்கை பாருங்கள் மிதுனராசிக்காரர்கள். மற்றபடி வியாதி சரியாக போகுது, கடன் தீரப்போகுது, உங்களுக்கு என்னங்க ஜாலியாக இருக்க போகிறீங்க. ஸோ அப்போது பிராண்டாக போகிறீங்க, கம்பெனி ஃபுல்லாக உங்கள் பேர் தான், உலகம் ஃபுல்லாக உங்கள் பேர் தான். மிதுனராசிக்காரர்கள் கலக்க போகிறீங்க.